அமைப்பு தேர்தல் காலம் இது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. புதிய வரவுகள், உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நான் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்னேன், இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய ஆட்சி, குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், தலைவர்கள் கடின உழைப்பு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்போ நடக்குது. அது இந்த 3 மாத காலம். கிளை தலைவர்கள்லாம் புதுசாக தேர்ந்தெடுக்கணும். மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாதம் இருக்குது. மாநில தலைவர், தேசிய தலைவர், வரிசையாக தேர்தல் நடக்கும். ஸோ அந்த 3 மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்து கொண்டு கட்சி வேலைகளை, அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதான் இந்த 3 மாத காலம். குறிப்பாக அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க. மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். பாஜகவின் ஆளுமை அண்ணாமலை அப்படிங்கிறது இந்த தொண்டர்கள் ஆனால் எல்லோரும் ஆளுமைகள் தான். அதில் நானும் ஒரு ஆளுமை, எல்லாத்தோட சேர்த்து, தொண்டர்களோட சேர்த்து. நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேங்கன்னா, ராஜாண்ணை கொண்டு வர்றாங்க, தமிழிசைக்கா கொண்டு வர்றாங்க, வானத்தேக்கா கொண்டு வர்றாங்க, எல்லா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா கொண்டு வர்றாங்க. ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்கண்ணா. இன்றைக்கி திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுகிறோம், அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இருக்குங்கண்ணா. அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொசிஷன் பண்ணணும். நிறையா சர்க்கிள்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு, நிறைய நல்லது செஞ்சுருக்கோம். அடுத்த 1 ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும், கிராமத்தை நோக்கி போகணுங்கன்னா 2026 எங்களுடைய ஆண்டாக பார்க்குறோம். லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை. அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கண்ணா. ஸோ 2026 எங்களுடைய வெற்றியை நோக்கி எதிர்பார்க்குறோம். மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்புறோம். அண்ணா பதில் சொல்கிறேங்க அண்ணா. வந்தோடனே இந்த மாதிரி கேட்டால் எப்படிங்க அண்ணா? தொடர்ந்து நாம் சொல்கிறதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய வருகை ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது 1 ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்றைக்கி அவர் எல்லா விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம். நான் பெரியார் ஏற்றுக்குவேன், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்க மாட்டேன், இது புதுசு. அப்போ பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏற்றுக்கிறாங்க? இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறையா மக்களுக்கு கிடைக்கணுங்கண்ணா. நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோன்னு சொன்னால் கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து, பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும். என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறையா பேசுவார்னு எதிர்பார்க்குறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில் நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனால் இதற்கு ஆதரவு, அது அரசியலில் எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் குடும்ப அரசியல் தான், அதை பற்றி நாங்கள் வெக்கப்பட போகிறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளாக குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையாக குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயிலில் வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்ணுறாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல் நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு. இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை 5 கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்கள் கேட்பீங்க. அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அண்ணா ஏங்கண்ணா கேட்குறீங்க? ரஜினி சார் கண்டிப்பாக வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்லை.
உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 பேசலிங்கன்னா. அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு சீமான் அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், முழு உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இன்னைக்கு மத்திய அரசு அதிகமாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணன் சீமான் அவர் அவருடைய கருத்து சொல்கிறாங்க. எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியாக நல்ல நண்பராக நான் மதிக்கிறேங்கன்னா, ஆனால் பாதை வேறு வேறு. அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அதை கொண்டு போகிறாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு தேசியத்தை முன் வைக்கிறோம். அதில் வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி என்றால் இலங்கைக்கு வந்து நாங்கள் தனியாக ஃபாரின் பாலிசி தனியாக நம்ம பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கோல். அப்படி கிடையாதுங்கண்ணா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் சீமான் அண்ணன் அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட 2 பேர்த்துக்கு இல்லைங்கண்ணா. மூன்றாவது, விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமான் அண்ணன், இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் 2 பேர்த்திட்டு கேட்கணுங்கண்ணா. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள், வளர்ற வாக்காளர்கள், தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது, எதிரியும் கிடையாது. முடிச்சுட்டீங்க, வரங்கண்ணா, முடிச்சு வரங்க. ஒரே வயதில் இருக்கும் கிட்டத்தட்டங்கன்னா. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையாக இருக்கிறாங்க எங்ககிட்டையும். விஜய் அவர்கள் என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்கள், மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பார்க்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான். ஆனால் ஓட்டு போடுவாங்களா, அது வேறங்கண்ணா. ஓட்டாக வரும்பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது. அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போகிறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அது இரண்டாவது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. மூத்த ஒரு நிருபர் நீங்கள். 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம அண்ணா ஆனால் நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு வந்து லண்டன்லேருந்து 90 மைல் தொலைவில் இருக்குங்கண்ணா. அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அங்கே தான் நான் வாழ்ந்தேன், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷனில். அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டனில் பெருசாக பங்கேற்கலீங்கண்ணா. ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மட்டும் ஒரு நிகழ்வில் பங்கேற்றேன். முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். படிப்பில் கவனம் செலுத்தணும், அதில் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரையும் சந்திக்கவில்லை, அது சம்மந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா. இனி தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டா போச்சு, எல்லாம் இங்கே தான் இருக்காங்கல்ல அண்ணா. ஆனால் இந்த 3 மாத காலத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரியல. 3 மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாடை மாற்றின மாதிரி இல்லைங்கண்ணா. ஏன்னா நானும் வெளியிருந்து நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே 5 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்கள் கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும்? அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம். 2024 நின்றிருக்கின்றோம். நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்கிறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்கிறாங்க. ஆனால் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆங்கன்னா, இந்த அதானி தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அதானி அவர்களை பொறுத்தவரை சில மோசடிகள், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை டீட்டெயிலாக பேசுகிறோங்கன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசுகிறோம். குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் நான் போக விரும்பலைங்கண்ணா. அமெரிக்காவில் சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, நான் போக விரும்பலை. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க, கமுதி பவர் பிளான்ட்லேருந்து சோலார் ப்ராஜெக்ட்லேருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க. அதை தரவுகளோடு நாளை மறுநாள் எப்போ பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸில் சந்திக்கிறோமோ இதை பற்றி நாங்கள் பேசுகிறோங்கன்னா நிச்சயமாக இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் பேசுகிறோம்.
ஆனால் இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள், 13 சமுதாயம், விஸ்வகர்மா சமுதாயம் இல்லாத 13 சமுதாயம், 5 சமுதாய விஸ்வகர்மா, 13 மொத்தம் 18 சமுதாயங்கண்ணா. விஸ்வகர்மா சமுதாயம் பிளஸ் 13 சமுதாயம், 18 பேர் லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறாங்க. எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் ஃபோர்ஸ் பண்ணலீங்கன்னா, விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்தேக்கு அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அவர்கள் வாலண்டரியா கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும்தான் ஏற்றிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை? அவங்க வேண்டும் கேட்கிறாங்க. எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்கல. என்னன்னா, இது குலத்தொழில் எப்படிங்கன்னா வரும்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்கள் தட்டச்சு சொல்லிக் கொடுக்குறோம், மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்குறோம். தமிழகத்தினுடைய புதிய கல்விக் கொள்கை, தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு. அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்களாக இருக்குன்னு தமிழக அரசு சொல்லுதா? கிடையாது. ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ட்ரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித் தராங்க. அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும்னு தமிழக அரசு சொல்லுதா? எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும்னு சொல்றாங்களா? இதெல்லாம் மிக மிக தவறுங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது. இவர்களுடைய தமிழக அரசினுடைய திட்டத்தில் இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல. விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது, டூல்ஸ் கிடைக்குது, சப்சிடி கிடைக்குது, ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்குறாங்க. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம். இது ஜனநாயகம் கிடையாதுன்னா சர்வதிகாரம். இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நாங்கள் சொல்றோம், தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால் செய்ய முடியாது. ஆனால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் போறோம். விஸ்வகர்மா சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா நீங்க பாப்பீங்க, நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு வாய்ப்பு, வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் நடக்கும். டிசம்பர் எண்டில் உங்ககிட்ட பேசும் பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். தேர்தல் முடிந்த பிறகு அண்ணா அதான் நாளைக்கு சொன்னேன். அதானின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், தமிழ்நாடு மின்சார வாரியம்னு சொன்னேன். அந்த பீரியடில் யார் அமைச்சர்னு உங்களுக்கு தெரியும். கமுதி சோலார் பவர் பிளான்ட்னு சொன்னேன், அப்போ யார் அமைச்சர்னு தெரியும். நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யார் மேலே நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க.